வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு செந்தாலை டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட். மீண்டும் ஒரு புதிய லெசனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கடந்த லெசன்ல நாம ஆர்த்தோ மோட் மற்றும் போலார் ட்ராக்கிங் பற்றி பார்த்தோம். F8 எப்போ யூஸ் பண்ணணும், F10 எப்போ யூஸ் பண்ணணும், ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி டிரா பண்ணணும், ஆங்கிளில் எப்படி அக்யூரேட்டாக டிரா பண்ணணும், இதையெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். இன்னைக்கு நம்ம ஆட்டோகேடில் ஒரு ஃபியூச்சர் கற்றுக்க போகிறோம். இந்த ஒரு ஃபியூச்சர் தெரியாமல் ப்ரொஃபஷனல் டிராயிங் வரைகிறது ரொம்ப கஷ்டம். அது என்னன்னு தெரியுமா? ஆப்ஜெக்ட் ஸ்னாப், சுருக்கமா ஓ ஸ்னாப். ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நீங்கள் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிட்டீங்க. இப்போ அந்த ரெக்டாங்கிளோட ஒரு கார்னர்ல இருந்து கரெக்டாக ஒரு லைனை ஸ்டார்ட் பண்ணணும். மவுஸை வச்சு கெஸ் பண்ணுவீங்களா, இல்லை எக்ஸாக்ட் கோஆர்டினேட்டை கார்னரை செலக்ட் பண்ணுவீங்களா? எப்படி நீங்கள் மவுஸை வச்சு கெஸ் பண்ண முடியும்? இன்ஜினியரிங் டிராயிங்கில் கெஸ்க்கு இடமே கிடையாது. அதனால தான் ஆட்டோகேட் வந்து ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி பாயிண்ட்ஸை ரெஃபரன்ஸாக செலக்ட் பண்ணுறதுக்காக ஆப்ஜெக்ட் ஸ்னாப் அப்படின்ற ஒரு ஃபீச்சரை கொடுத்துருக்காங்க. சரி, ஆட்டோகேடு ஓப்பன் பண்ணுங்க. லைன் கமாண்ட் யூஸ் பண்ணி ஒரு ரெக்டாங்கிளை வரைங்க. ஆர்த்தோ மோட நான் ஆன் பண்ணுறேன். கிளிக் 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 கிளிக். ஓகே, எஸ்கேப் தட்டி ஒரு ரெக்டாங்கிள் இல்லை ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்குது ஒரு ஷேப்பை நான் வரைஞ்சிக்கிறேன். ஓகேங்களா? இப்போது லைன் கமாண்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? மவுஸை ரெக்டாங்கிள் கார்னர் பக்கமாக கொண்டு போங்க. கவனமாக பாருங்க, ஒரு ஸ்மாலில் க்ரீன் கலரில் ஒரு ஸ்கொயர் சிம்பிள் தெரியுது. அதுக்கு பக்கத்திலே எண்ட் பாயிண்ட் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் தெரியுது. அதாவது இதுதான் அந்த லைனோட எண்ட் பாயிண்ட். இங்கிருந்து இந்த ஸ்னாப் இது பிக் பண்ணுச்சுன்னா சேஃபாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ஜெக்டோட எண்டு பாயிண்ட்டை பிக் பண்ணுறதால இதுக்கு பேர் ஆப்ஜெக்ட் ஸ்னாப். இதுதான் ஆப்ஜெக்ட் ஸ்னாப். இப்போ நீங்கள் இதை பிக் பண்ணிட்டீங்கன்னா அக்யூரேட்டாக அந்த ஆப்ஜெக்டோட எண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்க. இந்த எண்ட் பாயிண்ட்ன்றத அதிகமாக ஆப்ஜெக்ட் ஸ்னாப்பில் யூஸ் பண்ணுற ஆப்ஷன். ஒரு லைன் முடிகிற இடம். ஓகேங்களா? ஒரு ரெக்டாங்கிளோட கார்னராக இருக்கலாம், பாலிலைனோட எண்டாக இருக்கலாம், ஒரு லைன் அல்லது பாலிலைனோட ஸ்டார்ட் பாயிண்ட் அல்லது எண்டு பாயிண்ட். ஓகேங்களா? அதுதான் வந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லை எண்டு பாயிண்ட்டாக இருக்கலாம். அதுதான் எக்ஸாக்டான எண்டு பாயிண்ட். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த லைனை வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த வரைஞ்ச லைனோட மிட் பாயிண்ட்ல இருந்து இன்னொரு லைன் ஸ்டார்ட் பண்ணணும். அதை எப்படி வரையலாம்? திரும்ப லைன் கமாண்ட் ஆக்டிவேட் பண்ணுங்க. அந்த லைனோட மிட் பாயிண்ட் பக்கத்தில் கொண்டு போங்க. இந்த பாருங்க, இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் சிம்பிள் காட்டுச்சு அப்படின்னா அது அந்த லைனோட மிட் பாயிண்ட். ஓகேங்களா? ஆட்டோகேட் என்ன சொல்லுதுன்னா இது இந்த லைனோட சரி எக்ஸாக்ட் சென்டர் பாயிண்ட். நீங்கள் கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, ஆட்டோகேடை கண்டுபிடிச்சி கொடுத்துரும். ஸோ இப்போ நான் இங்கேருந்து ஒரு லைன் வரைஞ்சிட்டேன் சென்டர் பாயிண்ட்ல இருந்து. சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்னாப்ல எண்ட் பாயிண்ட்டு மிட் பாயிண்ட்டு நம்ம ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்த்தாச்சு. இப்போ ரெண்டு லைன்ஸ் கிராஸ் ஆகுற மாதிரி ஒரு லைனை வரைங்க. சும்மா இது ஒரு லைனு, தென் இந்த லைனை இன்னொரு லைன் கிராஸ் பண்ணுற மாதிரி ஒரு லைன் சும்மா வரைஞ்சிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டு லைனும் கிராஸ் ஆகுது இல்லையா, இந்த பாயிண்ட்டுக்கு பேர் இன்டர்செக்ஷன். ஓகேங்களா? அதை எப்படி பாயிண்ட் அவுட் பண்ணலாம்னா லைன் கமாண்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பக்கத்தில் கொண்டு போங்க. எக்ஸ் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, கீழே இன்டர்செக்ஷன் தெரியுதா, அந்த பாயிண்ட்டை பிக் பண்ணி இப்போ ஆர்த்தோ ஆனில் இருக்குது, அதை டிசேபிள் பண்ணுறேன். எனக்கு பாருங்கள், எனக்கு எந்த பக்கம் வேணுமோ அந்த லைன் பக்கம் நான் லைனை வரைஞ்சிக்கலாம். ஸோ அதுக்கு போலார் ட்ராக்கிங் யூஸ் பண்ணுறேன். இந்தாண்ட ஒரு லைனு, இப்படி ஒரு லைனு, திரும்ப இப்படி ஒரு லைனு. ஓகேங்களா? ரைட் கிளிக் பண்ணி என்டர் கொடுத்துட்றேன். இதுதான் இன்டர்செக்ஷன். இது இன்டர்செக்ஷன்றது ரெண்டு ஆப்ஜெக்ட் சந்திக்கிற இடம். இப்போ பாருங்களேன், இதில் ஏகப்பட்ட இன்டர்செக்ஷன்ஸ் வரைஞ்சிருக்கேன். அதெல்லாம் ஆக்டிவ்ல இருக்கான்றதை பார்த்துருவோம். ஓகே, எப்படி வரையாது? திரும்ப எல் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு இன்டர்செக்ஷன் காட்டுதா, இங்கே ஒரு இன்டர்செக்ஷனா, இங்கே ஒரு இன்டர்செக்ஷன், இங்கே ஒரு இன்டர்செக்ஷன், இங்கே ஒரு இன்டர்செக்ஷன். இதுதான் வந்து நிறைய இன்டர்செக்ஷன் வரைஞ்சிருக்கிறது பகுதிகள். ஓகேங்களா? ஆல் ரைட். ஸோ இப்போ ஆட்டோகேட் எப்படி இவ்வளோ ஸ்மார்ட்டாக பாயிண்ட்டை கண்டுபிடிக்குது? ஏன்னா ஆப்ஜெக்ட் ஸ்னாப்க்கு பின்னாடி ஜாமெட்ரி ஒர்க் பண்ணுது. நம்ம கெஸ் பண்ணுறது கிடையாது. ஆட்டோகேட் கால்குலேட் பண்ணி எக்ஸாக்ட் பாயிண்ட் காட்டுது. அதனால் டிராயிங் அக்யூரஸியாக 100% பர்ஃபெக்டான பாயிண்ட்டை பிக் பண்ணிக்குது. சரி, ஓ ஸ்னாப் எப்படி ஆன் பண்ணுறது? ஓகேவா? ஸ்க்ரீனில் ஸ்டேட்டஸ் பாரில் பாருங்கள்.
ஆப்ஜெக்ட் ஸ்னாப் அப்படின்னு இருக்கும். இதுதான் அது ஆப்ஜெக்ட் ஸ்னாப். அதோட ஷார்ட்கட் கீ F3. ஓகேங்களா? இந்த F3 கீயையும் ப்ரொஃபஷனல் டிசைனர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. F3 ப்ரெஸ் பண்ணி பாருங்க, அது ஓ ஸ்னாப் ஆஃப், அதாவது டாகுல் ஆகும். அடுத்த வாட்டி ப்ரெஸ் பண்ணால் ஓ ஸ்னாப் ஆன் ஆகும். ஓகேங்களா? இதுதான். ஸோ இப்போ ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுங்க. ரெக்டாங்கிளோட ஒவ்வொரு கார்னர்ல இருந்தும் ஒரு லைன் ட்ரா பண்ண ட்ரை பண்ணுவோம். சரிங்களா? இப்போ லைனு நான் ஆர்த்தோ மோட் ஆன் பண்ணிக்கிறேன். ஒரு ரெக்டாங்கிள், ஓகேங்களா, ரெக்டாங்கிள் ஷேப் வந்து வரைய ட்ரை பண்ணுறேன். ஸோ சி கமாண்ட் அடிக்கிறேன், க்ளோஸ் ஆகிக்குது. இப்போ இதோட 4 கார்னர்ல இருந்தும் லைன் வரைய ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ போலார் ட்ராக்கிங் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ 45 டிகிரியில் கொஞ்சம் தூரத்தில் ஒரு லைன் வரைகிறேன், எஸ்கேப் கொடுத்துக்கிறேன். திரும்ப லைன் கொடுத்து இங்கேருந்து 45 டிகிரியில் ஒரு லைன் வரைகிறேன், திரும்ப எஸ்கேப் கொடுத்துக்கிறேன். பாட்டம்லேருந்து 45 டிகிரி அங்கே ஒரு லைன் வரைகிறேன், எஸ்கேப் கொடுத்துட்றேன். லெஃப்ட் பாட்டம்லேருந்து ஒரு 45 டிகிரிக்கு ஒரு லைன் வரைகிறேன். ஸோ ஈஸியாக வரைஞ்சிட்டேன்னா ஆல் ரைட். உங்களுக்கு எண்ட் பாயிண்ட் ஸ்னாப் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஓகேங்களா? இப்போது இந்த வரைஞ்ச எல்லா லைன்ஸ் இருக்கு இல்லையா, அதோட மிட் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி அங்கேருந்து ஒரு வெர்டிக்கலாக ஒரு லைன் வரைய ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வெர்டிக்கல்னும் போது நான் ஆர்த்தோவை எனேபிள் பண்ணுறேன். ஒவ்வொரு மிட் பாயிண்ட்டாக பிடிச்சி லைன் வரைகிறேன், எஸ்கேப். திரும்ப எல் என்டர். திரும்ப ஒரு பாயிண்ட்டை சும்மா கிளிக் பண்ணிக்கிறேன், எல் என்டர் மிட் பாயிண்ட். ஓகேங்களா? எல் என்டர் மிட் பாயிண்ட்டை பிடிச்சி ஒரு லைன் வரைய ஆரம்பிச்சிடறேன். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு எண்ட் பாயிண்ட்டு, மிட் பாயிண்ட் இது ரெண்டையுமே ஈஸியாக யூஸ் பண்ணி நீங்கள் வரைஞ்சிட்டீங்க. இது அக்யூரேட்டான டயக்ராம். இதுதான் ஆப்ஜெக்ட் ஸ்னாப்போட பவர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வரைய உங்களுக்கு வந்து அக்யூரஸியும் ஸ்பீடும் எனேபிள் ஆகும். சரி, அடுத்ததாக இந்த ஓ ஸ்னாப்பில் எப்படி வந்து நீங்கள் எந்தெந்த ஆப்ஷன்ஸ் வேணும் வேண்டாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இதே போல தான் நாங்கள் ஃபஸ்ட்டு டைம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிறைய பிக் பாயிண்ட் தப்பாக வரைஞ்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னோட சீனியர் ஒருத்தர் இந்த பாயிண்ட்டை எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு, F3 யூஸ் பண்ணுங்க அப்படின்னு. ஓகேங்களா? அதுக்கப்புறமா நான் வந்து கெஸ் பண்ணி பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுறதே இல்லை. ஓகேங்களா? அடுத்தது இப்போ ஒரு காமன் மிஸ்டேக். பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஓ ஸ்னாப் ஆஃப்ல இருக்கும், அதனால ஆட்டோகேட் சரியா வேலை செய்யலன்னு நினைப்பாங்க. முதல்ல ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ஆன்ல இருக்கா இல்லையா அப்படின்றத கீழே பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இன்னொரு காமன் மிஸ்டேக் இருக்கு. ஓ ஸ்னாப் இருக்கும், ஆனா தப்பான பாயிண்ட் பிடிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நிறைய ஸ்னாப் ஆப்ஷன்ஸ் ஆன் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஆன் பண்ணினா ஆட்டோகேட் கன்ஃபியூஸ் ஆகாது, நம்ம தான் கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். அதனால தேவையான ஸ்னாப்பை மட்டும் வச்சுக்கோங்க. நம்ம கோர்ஸ் முன்னாடி போகும்போது ஓ ஸ்னாப் செட்டிங்ஸையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு ஈஸி ஃபார்முலா, நோ ஓ ஸ்னாப், கெஸ் பண்ணணும். ஓ ஸ்னாப்னா அக்யூரேட்டாக வரையணும். ஸோ ப்ரொஃபஷனல் டிசைனர்ஸ் எதை சூஸ் பண்ணுவோம்? அக்யூரஸிவா கெஸ்ஸிங்கையா? அக்யூரஸி. அதுதான் ஆன்சர். சரி, இன்னைக்கு நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? ஆப்ஜெக்ட் ஸ்னாப்பை ஆன் பண்ணுறது எப்படி, அதில் எண்ட் பாயிண்ட்டு, மிட் பாயிண்ட்டு, இன்டர்செக்ஷன், இந்த 4 ஸ்னாப் தெரிஞ்சால் நீங்கள், இந்த 3 ஸ்னாப் தெரிஞ்சால் நீங்கள் நிறையா வரையலாம். இதில் இன்னொரு முக்கியமான ஸ்னாப் இருக்குது. அது சர்க்கிள் வரையும் பொழுது சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட், அது சர்க்குலர் ஷேப்ஸ்க்கு மட்டும் யூஸ் ஆகும். அதை நம்ம சர்க்கிள் வரைய கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ ஒரு ஹோம்ஒர்க். ஒரு ரெக்டாங்குலர் ட்ரா பண்ணுங்க. எண்ட் பாயிண்ட் யூஸ் பண்ணி கார்னர்ல இருந்து லைன்ஸ் ட்ரா பண்ணுங்க. மிட் பாயிண்ட் யூஸ் பண்ணி சென்டர் லைன்ல இருந்து ட்ரா பண்ணுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா 2 லைன்ஸை ட்ரா பண்ணி இன்டர்செக்ஷன் ஸ்னாப்புக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ ஒவ்வொரு எக்ஸசைஸையும் ஒரு குறைஞ்சபட்சம் 10 தடவை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் தான் ஸ்பீடை கொடுக்கும். அடுத்த லெசனில் ஆப்ஜெக்ட் ஸ்னாப்போட இன்னும் அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த ஸ்னாப்ஸ் ரியல் இன்ஜினியரிங் ப்ராஜெக்டில் எப்படி யூஸ் ஆகுதுன்றதையும் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். அதனால் அடுத்த லெசனை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. போகிறதுக்கு முன்னாடி கமெண்ட்டில் ஒரே ஒரு லைன் மட்டும் எழுதுங்க, F3 ஈக்குவல் டு அக்யூரசி. அப்புறம் உங்களுக்கு எந்த ஸ்னாப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, எண்ட் பாயிண்ட்டா, மிட் பாயிண்ட்டா, இன்டர்செக்ஷனா, அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்கள் வினோத் பாஸ்கரன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த லெசன்ல மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.